மகந்தனக்கே ஆதியதின் சூட்சமத்தை உரைக்கும் நாள் இங்கிதமாய் இவன் வாழ எடுத்துரைக்க சொல்லவே இன்றோர்கள் ஏது காலம் இன்றோர்கள் தாய் தந்தையார்கள் ரெண்டு பேருமே இப்ப உயிரோட இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லவா மகனத்தன் சுயதேட்டம் கண்டவன் அப்பா வந்து சொந்தமா தொழில் முறையை செய்துகிட்டு வருகிறான். அமுத நிலையானந்த தத்துவத்தின் அண்டரெல்லாம் தொழுதேற்றம் அறிவே ஞான அமுத ஒளியை சூக்குமத்தை அறியா வண்ணம் ஆடரது மங்கை உடன்களைப்பாய் கொண்டு 65 முடிஞ்சு 66வது வயசு நடக்குதுங்கிறாங்க. சரியா வருங்க? சரியா. மகந்தனக்கே கொண்டதோர் இதுல கடந்த காலங்கள்ல வந்து பார்க்கும்பொழுது இப்ப இந்த 66வது வயசுல பலன் பார்க்க வரக்கூடிய காலகட்டம் ஜாதகருடைய உங்களுடைய 23, 24 வயசு வரைக்கும் எந்த ஒரு குறையில்லாத சந்தோஷமான ஒரு முறையை நீங்க அனுபவிச்ச வயசுங்கிறாங்க. சரி, சரியா வரும்போது சரி பெரிய அளவுல மன ரீதியான ஒரு பாதகத்தை தராத ஒரு காலகட்டம். 29 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்களை சந்திச்சிருங்க. மாற்றங்கள்லாம் எப்படி துயரமா மகிழ்ச்சின்னு பெருசா சொல்றதுக்கு இல்லைங்களே, மகிழ்ச்சி தான். 29 வயசுல தான் கல்யாணம் ஆகி எல்லா சுகத்தையும் வீடு தப்பு. அப்ப இந்த ஓலை வந்து உங்களுக்கானது கிடையாது. 29 வயசுக்கு சொல்ல வேண்டாங்க, நீங்க சொல்ல வேண்டாம், சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்து. இந்த கிழமை அப்படிங்கிறது வந்து சோமவாரம் திங்கக்கிழமை வருது. திங்கக்கிழமை ராத்திரி விடிய காலையில செவ்வாய்க்கிழமை வரும். ஆமா, விடிய காலையில 6 மணிக்கு செவ்வாய்க்கிழமை. லக்னம் ரிஷப லக்னம் வருது. ரிஷப லக்னம். கொண்டதோர் மகன் முடியும் லக்னம் வந்து ரிஷப லக்னம் வருது. கரெக்ட். தனித்துமே வாழ்வு மகன்ங்கிறாங்க. இப்ப வந்து தனிச்சு வாழணுங்கிறாங்க. கரெக்ட். சரியா வரும்? அது அதாவது ஒரு பிரம்மச்சாரி வாழ்க்கைங்கிறாங்க. கரெக்ட். இந்த தனிமை உங்களுக்கு வந்து மன உளைச்சலை தருதுங்கிறாங்க. கரெக்ட். வெளியில யார்ட்டையும் சொல்லிக்க முடியல. சரியா வரும்? அது சரி. நூலதனை ஆய்ந்திடவே மகனிவனா வாழ் வேண்டி வாழ்க்கைக்காக வேண்டிதான் இந்த ஓலைச்சுவடி நீங்க பார்க்க வந்திருக்கிறதாக குருநாதர் சொல்றார். இதுதான் உங்களுடைய முதல் கேள்வியாக வைக்கிறாங்க. கங்கை தனை முடிதரித்த தூய சிவம் கருவேழம் தனை வதைத்த நாதனவன் பாதமதை போற்றியே நாயகனும் தோற்றமதும் திங்களுடன் பாடிட்ட அத்தனுக்கு நாமமதும் கொண்டதோர். அப்பாவுடைய பேரு வல்லினம் அக்ஷரத்துல ககர வரிசையில கூங்கல் எழுத்துல பேர் வரும். இரண்டாவது அக்ஷரம் அதே வல்லின எழுத்துல பகர வரிசையில சுண்ணம்ங்கிறது புள்ளி உள்ள அக்ஷரமாக வரும். சொல்லிட்ட சூலதுவும் 3வது அக்ஷரமும் அதே பகர வரிசையில வருது. சரியா வருங்களது? கடவுள் அப்படிங்கிற சாமியை குறிக்கக்கூடிய சொல் பேர் வரும். சரியா வருங்களது? அப்பாவுக்கு பேர் வந்து குப்புசாமி. கரெக்டா? அது ஆனா இப்ப தந்தையார் உயிரோட இல்ல. சரியா வருமா? சொல்லவே அன்னைக்கு ஆளவாய் அரசியே பெரும் அடைக்க. அம்மாவுடைய பெயரு உங்களை பெற்றெடுத்த தாயாருக்கு ஆளவாய் அரசிங்கிறாங்க. ஆளவாய் அப்படிங்கிறது மதுரைன்னு சொல்லுவோம். மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய அன்னை மீனாட்சி, இது வந்து உங்களுடைய தாயாருடைய பேராக சொல்லப்படுது. சரி, சரிதானுங்களா? அது தாய் தந்தையார் 2 பேரும் இல்ல. அத்தனவன் வினைவேட்டல் கண்டவன் அப்ப 2 திருமணம் செய்துகிட்டார். அத்தனுக்கு வினைதார செய்யும் தான் வந்து 2வது தாரத்து மகனாக சொல்லப்படுது. சரியா வரும்? அது சொல்லிட்ட கடைமகனாய் தான் தோற்றம் அவங்களுக்கு நீங்க கடைசிக்குள்ள ஆகுமரும் முன்துணைவோர் சோதரனை மூத்த சகோதரன் ஒருவர் உண்டு. அன்னவனும் வாழ்வதனில் கொண்டது ஒரு பெருங்கட்டம். அவருடைய வாழ்க்கையிலும் பெருங்கட்டங்கள்ங்கிறாங்க. 2 பேருமே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. இல்லை. சரியா வரும்? அது பாடவரும் மகந்தனக்கு வெண்ணை உண்ட பெரும் அடைக்க. வெண்ணை உண்ட கடவுள் பெருமாளுடைய ஒரு அவதாரங்கள்ல வரக்கூடிய பேர் உங்க பேர் வரும். ஏழுமலையான குறிக்கக்கூடிய பேரு, பெருமாளுடைய அவதாரங்கள்ல ஒரு பேர் வந்து உங்க பேர் வரும். சரிதானுங்களா? அது தனக்கு சுகம் நீந்திட்டால் வெற்றியுடன் வருகை சொல் பெருமடைக்க. வெற்றியினுடைய சொல்லு அல்லது வருகை என்பது விஜயத்தை குறிக்கக்கூடிய சொல் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தவங்கிறாங்க. மனைவியாரோட பேராக சொல்லப்படுது. அழகனே கொண்டதோர் பணியிறையும் அரசாங்க பணியில இருந்தீங்க.
பணி ஓய்வும் கண்டவன்கிறாங்க. வாழ்க்கை வாழ்ந்த காலம் கௌரவமான ஒரு வாழ்க்கைங்கிறாங்க. சரி. வாழ்க்கை வாழ்ந்த காலம் கௌரவமான ஒரு வாழ்க்கை. இன்றைய காலகட்டத்தில் தனக்குண்டு வினை செய்யும் அறிவையாய், 2 குழந்தைகள் உண்டு, 2மே அறிவை செய்கிறாங்க, பெண் குழந்தை தாங்கிறாங்க. ஆண் வாரிசுன்னு சொல்றதுக்கு கிடையாது. அவங்க இல்லாத ஒரு குறையை இவங்க 2 பேருமே சரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கிறாங்க. அன்னோரும் மதிக்கவே வாழ்வதும், 2 குழந்தைகளுமே திருமணம் ஆயிடுச்சு, மதிக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய வாழ்க்கை முறை சொல்லப்படுது. சரியா வருங்களா? அது ரிஷப லக்னத்துல பிறந்த நீங்க, கரெக்டாங்களா? அது ரிஷப லக்னம், ராசி வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடை மீனாய்ங்கிறாங்க. கடைசி மீன், கடை மீன் அப்படின்னா கடைசி 12 கட்டங்கள்ல கடைசி கட்டங்கிறது மீனத்தை குறிக்கும். அதே மாதிரி கடைசி நட்சத்திரத்தை சொல்றாங்க. கடை மீன் அப்படிங்கிறது கடைசி நட்சத்திரத்துடைய சொல் வந்து ரேவதியை குறிக்கும். இது வந்து உங்களுடைய நட்சத்திரத்தை குறிக்குது. சரியா வருங்களா? அது அறிவிக்கும் நாளதனில் குழப்பங்கள் கொண்டதோ ஓராண்டு காலமாக அந்த ஜாதகருடைய மனசு வந்து பெரும் குழப்பத்தில் இருக்குங்கிறாங்க. சரியா சொல்லணும்னா 1 வருஷம் 3 மாசமா உங்களுடைய மனநிலை வந்து பெரிய அளவுல குழப்பத்தில் இருக்கணும். சரியா வருங்களா? அது சரி. தெளிவான சிந்தனை இல்லை, மனசு வந்து ஒரு தனிமையா உங்களுக்கு வந்து தனிமையான ஒரு எண்ணமாகவும் தனிமையா இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்ப தன்னை தானே தாழ்த்தி கொள்வது, தான் வந்து ரொம்ப லோன்லியா இருக்கிறது, அப்ப வந்து ரொம்ப தனிமையா இருக்கிறது மாதிரி, யாரும் எல்லாம் இருந்து யாரும் இல்லாத மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் பிறந்துகிட்டு இருக்கணுங்கிறாங்க. சரியா வரும்? அது தேவையற்ற சிந்தனை, தேவையற்ற குழப்பங்களும் இப்ப இருந்துகிட்டு இருக்கு மனசளவுல. மன தைரியத்தை வந்து குறைக்கக்கூடிய காலங்கிறாங்க இப்ப இது. சரியாது? சரி. ஜென்ரலாவே நீங்க ரொம்ப தைரியமான ஆளு, சந்தோஷமான ஆளு, சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட உங்களால இழக்க முடியாது. சரியா வரும்? அது அப்படிலாம் இருந்த நீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப தனிமையா இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லை, தைரியம் இல்லை, ஒரு விதமான ஒரு பதட்டங்கள், இதெல்லாம் இப்ப இருந்துகிட்டு இருக்கணும். அப்ப கொண்டதோர் மகந்தனக்கு அறிவிக்க வாழ்வு, வாழ்க்கைங்கிற ஒரு கேள்வி இப்ப உங்களுக்கு வைக்கிறீங்க. அப்ப காலமுள்ளா இப்படிதான் அந்த தனிமையா, இல்ல எனக்குன்னு ஒரு துணை உண்டா, எனக்குன்னு ஒரு துணை அமைச்சிக்கலாமாங்கிற ஒரு கேள்வியில நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. சரியா இருக்குங்களா? அது வந்து பார்க்கறதுக்கான காரணம் இதுதாங்கிறாங்க. சரியா வரும்? அது எண்ணங்களும் ஆசைகளும் நிறைய இருக்கு. எடுத்துரைக்க நாளதனில் முயற்சி அதுவும் தடை உண்டா. ஆனா எதை செய்ய நினைச்சாலும் தடையாகுது, தாமதமாகுது. அப்ப யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது, எல்லாமே உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள சந்தேகத்தை உண்டாக்குது. சரிதானே? அது கடந்த 1 வருஷம் 3 மாசமா நீங்களா இல்ல, உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள்ங்கிறது இருக்கு. சரிதானே? அது எல்லாமே கரெக்டா? சரி. வந்து பார்த்த விவரங்கள் எல்லாமே கரெக்டா இருக்காது. இதுல படிச்ச வரைக்கும் கரெக்ட். நீங்க தான் சொல்லணும். ஆமா. இல்ல அப்பா பேரு கரெக்டா வருதுங்களா? அப்பா பேரு அம்மா பேரு கரெக்டா வருது. இது வரைக்கும் வாழ்க்கை சூழ்நிலைகள் கரெக்ட். இதுக்கு மேல எதிர்காலம் என்னன்னு அதுதாங்க. இப்ப எதிர்காலமே இப்ப வந்து கடந்த 1 வருஷம் 3 மாசமாவே நீங்களா இல்லைங்கிறாங்க. இல்ல, மனசளவுலையும் சரி, உடல் ரீதியாகவும் சரி. கரெக்ட். சரிதானுங்களா? அது எந்த முயற்சிகளும் உங்களுக்கு கூடி வரல. இல்ல, வரல. கூட இருக்கிறவங்க எல்லாரும் உண்மையா இருக்கிறாங்களாங்கிற சந்தேகமும் இருக்கு. இந்த தனிமை உங்களுக்கு பிரச்சனையை தந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு இடத்துல உட்காரும் பொழுது அதையும் இப்ப ஏற்றுக்கொள்ளலாமாங்கிற ஒரு கேள்வி இப்ப இருக்கு. சரியாது? சரி. சொந்த வீடு இருக்கு, கௌரவம் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாமே செட்டில் பண்ணிட்டீங்க, ஆனாலும் நிம்மதி இல்லை. இது எல்லாம் சரியா இருந்ததுன்னா இது உங்களுக்கான உலக. இதுக்கப்புறம் அந்த 65 முடிஞ்சு 66வது வயசுல அந்த ஓலைச்சுவடியை பார்க்கணுங்கிறது விதி. அகஸ்தியருடைய வாக்கு. 66வது வயசுல நீங்க அதை தெரிஞ்சுக்க வரணுங்கிறது சொல்லப்பட்டிருக்காங்க. கொண்டதோர் இருகாலும், இந்த ஜாதகனுக்கு இருகாலும் 2 காலம் பிரச்சனை தரணும். 2 காலங்களுடைய செயல்கள் இந்த ஜாதகனுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இதுல குறிப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு தூரம் கௌரவமா இருந்த நம்ம இப்ப அந்த கௌரவத்துக்கு ஏதாவது ஒரு கலக்கம் வந்துடுமாங்கிற ஒரு கேள்வியில வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இது சம்பந்தப்பட்ட ஒரு அச்சங்கள் உங்களுக்கு உண்டுங்கிறது சொல்றாங்களா? சரி சரி. ஜோதிடங்கிறது அப்படிதான் பேச முடியும். அப்படிதான் பேசு. உங்க உள் மனசு, உங்க உள் உணர்வு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இப்ப முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அதே நேரத்துல உங்களுடைய தனிமையும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குங்கிறாங்க. நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அதை. ஆமா, சரிங்களா? இந்த தனிமை உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த தனிமை இப்படியேதான் காலம் ஃபுல்லா இருந்துருமாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு.
கரெக்ட் தானே இது? என்னதான் பொண்ணுங்க வந்து நம்மளுக்கு நல்லபடியா எல்லாமே செஞ்சாலும், நம்ம அவங்களுக்கு உதவியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவங்க துணை வர முடியாது. கண்டிப்பா முடியாது. இப்பவும் கிடையாது. ஏதோ வாரத்துல ஒரு நாளைக்கு வராங்க போறாங்க, அவ்வளவுதான். சரிதானுங்களா? ஏதாவது முடி கரெக்ட் தானே ஐயா? போடணும். வந்த நோக்கம் அதுதானே, பார்க்கறதுக்கான கேள்வியும் அதுதானே. அதுதான். இப்ப இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே சரியா இருக்குன்னா இது உங்களுக்கான உள்ள ஓலை. இது நீங்க இது வரைக்கும் சொன்ன எல்லாம் கரெக்ட். இந்த ஓலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்க படிச்சது கரெக்ட். அப்பாவோட பேரு கரெக்டா இருக்கா? அம்மா பேரு கரெக்ட். ஆலவாய் அரசிதன் அம்மா. ஆமா. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி யார் ஆட்சி பண்றாங்க? ஆமா. மதுரை ஆட்சி பண்றாங்க. இதுதான் தாயார். அதுதான் தாயார். சரிதானுங்களா? அது வெற்றினாலும் வருகை விஜயம் என்றாலும் ஒண்ணுதான். விஜயா தான். இது வந்து மனைவியினுடைய பேரு. வந்துச்சு. கரெக்டா இருக்கு எல்லாமே. இதான். இப்ப மேற்கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது, என்ன செய்ய போறோம், எவ்வளவு காலங்கள் நம்மளுடைய ஆயுள் இருக்க போகுது, அந்த ஆயுள் காலங்கள் வரைக்கும் நம்ம எப்படி இருக்க போறோம், மிஞ்சி இருக்கக்கூடிய காலம் நம்ம வாழ்க்கை முறை என்ன, அதுக்கு மகரிஷி என்ன சொல்ல போறாங்க, இதுல இப்ப வந்து ஒரு கலக்கமான மனநிலைங்கிறோம். இப்ப இந்த ஓலைச்சுவடியை பார்க்கக்கூடிய நேரம் மனசு வந்து ஒரு தெளிவில்லாம ஒரு கலக்கத்தை தருது. இந்த கலக்கங்கிறது எவ்வளவு நாளா இருக்கு? கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மனசை வந்து பாதிக்க உண்டாக்குது. கரெக்டா? அந்த ஒரு வருஷமா இருக்கிற நிலை இப்படியே தொடர்ந்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது. அப்ப இதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்ல போறாங்க, இதுக்கான உள்ள தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவா எடுத்துக்கலாம். சரி. சரிங்க. ரொம்ப நன்றிங்க.